இன்றைய தினம் நாம் வழக்கமாக செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஓய்வு நாளிலே ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே ஸ்திரீகளுக்கு உபதேசம் செய்தார்கள். லீதியாள் என்னும் ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நாமும் கூட வழக்கமாக ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து வழக்கமான ஜெபத்தை ஏறெடுத்து வழக்கமான உபதேசத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அநேகருடைய இருதயத்தை திறப்பார். அநேகர் நம்முடைய உபதேசத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெறுவார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று இருக்கிறது. நாமும் கூட ஜெப வேலை என்கிற ஒரு நேரத்தை நாம் குறித்து வைக்க வேண்டும். அது 9ஆம் மணி நேரமாக இருக்கலாம், 8 மணியாக இருக்கலாம், 7 மணியாக இருக்கலாம். ஆனால் ஜெப வேலை என்கிற ஒரு நேரம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போஸ்தலர் 10:3 கூட பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் கொர்நேலியுவை சந்திக்கிறார். நாமும் கூட ஒரு நேரத்தை வழக்கமாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே, அதாவது அவர் வழக்கமாக 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறார். அந்த வழக்கத்தின்படியே அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 17 1 முதல் 4ஆம் வசனம் வரையில், யூதருடைய ஜெப ஆலயத்தில், அதாவது இயேசுவை விசுவாசியாத ஜனங்கள் தான் இந்த யூதர்கள். அப்படிப்பட்ட யூதருடைய ஜெப ஆலயத்தில் போய் பவுல் தன் வழக்கத்தின்படியே வேத வாக்கியங்களை குறித்தும் நியாயங்களை குறித்தும் அவர்களோடு அவர் சம்பாஷித்து உரையாடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவர் எப்படி மரிக்கப் போகிறார், எப்படி உயிரோடு எழும்புகிறார், எல்லாவற்றை குறித்தும், அந்த பிறந்தது மரித்தது உயிரோடு எழும்பின காரியம், இது எல்லாவற்றை குறித்தும் சுவிசேஷமாக அந்த இடத்துல அறிவிக்கிறார். அப்பொழுது யூதர்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாகி இவருடைய பவுலையும் கூட இருந்தவங்களை அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அது மாத்திரமல்ல, அநேகர் இயேசுவிடம் விசுவாசிகள் ஆனார்கள். நாமும் கூட வழக்கமாக ஜெபம் பண்ணுவோம், வழக்கமான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்போம், வழக்கமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்போம். ஓய்வு நாளில் கூட நாம் வழக்கமாக ஆலயத்திற்கு மாத்திரமே செல்ல வேண்டும். வழக்கமாக சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆமேன். அல்லேலூயா.